வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் உயரவு பழனிசாமி. நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாம் நேர்முகத் தேர்வில் அதிகம் வெற்றி பெறுபவர் ஆண்களா பெண்களா அப்படிங்கிறத முதல் எபிசோடில் நம்ம பார்க்கையில் என்ன பண்ணோம்னா 2021 எக்ஸாம் 22 ரிசல்ட் வந்ததை டோட்டலாக ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பெண்கள் எப்படி பாஸ் பண்ணுறாங்க, அது ஃபாலோ பண்ணி இன்டர்வியூவில் எப்படி பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அது ரொம்ப கிளியராக இருந்தது. ரிட்டன் எக்ஸாமினேஷன்லையும் பெண்களே ஆண்களை விட அதிகம் பாஸ் பண்ணுகிறார்கள் என்பது. அதை தாண்டி நேர்முகத் தேர்விலும் ஆண்களை விட பெண்களே அதிகம் வெற்றி பெறுகிறார்கள் என்பது நிரூபணமாகிவிட்டது. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ண மாதிரி அடுத்து இந்த எபிசோடில், இந்த 2வது எபிசோடில் 5 ஆண்டுகளுடைய ஆனுவல் ரிப்போர்ட், அதாவது யூபிஎஸ்சியோட ஆனுவல் ரிப்போர்ட்டை ஃபுல்லாக அனலைஸ் பண்ண போகிறோம். அனலைஸ் பண்ணி இதில் பெண்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், ஆண்களை விட பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டும் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா இல்லையா, அல்ல ஒரே மாதிரி இருக்குதா, இல்லை பெண்கள் உண்மையிலே பெரிய சக்ஸஸ் அடைகிறாங்களா அப்படிங்கிற ட்ரெண்டை கண்டுபிடிச்சிடலாம். அந்த ட்ரெண்டு தான் எவர் கிரீன் ட்ரெண்ட். ஸோ நம்ம கடந்த 5 ஆண்டுகளில் வெளிவந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டை பார்த்து அதில் கொடுக்கப்பட்டுள்ள டேட்டா அப்படியே உண்மையான ரிசர்ச், அதை பேஸ் பண்ணி 5 ஆண்டுகளை பற்றி நம்ம பேச போகிறோம். ஒவ்வொரு ஆண்டாக பார்க்க போகிறோம். சரிங்களா? லெட்ஸ் சி. ஸோ பாருங்கள், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பேஜ் நம்பர் 109. இது என்னென்னா 2017-18. சி தி கம்யூனிட்டி ஜெண்டர் வைஸ் சக்ஸஸ் ரேட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2017. இப்போ நம்ம லாஸ்ட்டு 1வது எபிசோடு நம்ம அனலைஸ் பண்ண என்ன பண்ணோன்னா, ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுதுகிறவங்க, அப்புறம் மெயின் எக்ஸாம் எழுதுனவங்க, இன்டர்வியூ பார்த்தோம். இங்கே அடுத்த 5 ஆண்டுகளும் நம்ம பார்க்க போகிறது நேரடியாக ரிட்டர்ன் எழுதுனவங்க, நேரடியாக ரெக்கமெண்ட் ஆனவங்க. இன்டர்வியூ பற்றி நம்ம பார்க்க போகிறதே கிடையாது. ஸோ டோட்டலாக பர்சன்டேஜ் எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது 2017-18 வந்த ரிசல்ட் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எஸ்சி கம்யூனிட்டி மேல் 1780, ஃபீமேல் 264, மொத்தம் 2044. அதில் ரெக்கமெண்டட் கேண்டிடேட் எவ்வளோ பார்த்தீங்களா, 121, ஃபீமேல் 45. மேல் பர்சன்டேஜ் பாருங்கள் 6.8, ஃபீமேல் பாருங்கள் 17. இதுதான் ஹையஸ்ட். டோட்டலாக உள்ள பெண்களில் பாஸ் பண்ணது ஹையஸ்ட். ஸோ ஓவரால் எஸ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.1% தான் பாஸ் பண்ணியிருக்காங்க மெயின் எழுதுனதில். ஆனால் ஆண்கள் 6.8, பெண்கள் 17%. 17% எஸ்சியில். சரிங்களா? இது 2017 ஆண்டு 18 ரிசல்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எஸ்டி 798 பேர் எழுதியிருக்காங்க மேல், 90 பேர் ஆண்கள், மொத்தம் 888 பேர். இதில் ரெக்கமெண்ட் ஆனவங்க 62 பேர் எஸ்டி மேல், 13 பேர் ஃபீமேல், மொத்தம் 75. மேல் பாஸ் பர்சன்டேஜ் 7.8, ஃபீமேல் பாஸ் பர்சன்டேஜ் 14.4, ஆவரேஜ் 8.4. ஆவரேஜ் 8.4. இதெல்லாம் இவிஎஸ் வர்றதுக்கு முன்னாடி, இவிஎஸ் வந்த வருஷம் நம்ம அப்புறம் பார்ப்போம். அடுத்தது ஓபிசி 3130 ஆண்கள், 316 பெண்கள், 10% தான். யோசிச்சு பாருங்கள். பாஸ் பண்ணவங்க, இது எழுதினவங்க 3446. இதில் ரெக்கமெண்டட் கேண்டிடேட்ஸ் மேல் 242, ஃபீமேல் 49, டோட்டல் 291. இதில் மேல் சக்ஸஸ் ரேட் 7.7, ஃபீமேல் 15.5. தட்ஸ் அப்படியே டபுள், மோர் தென் டபுள். 7.7, பட் இட்ஸ் 14.4. ஆனால் 15.4, but it's 15.5, just above double. 8.4 average, right? அடுத்தது ஜெனரல் கேண்டிடேட் 5711 பேர். இதில் பெண்கள் 971 பேர்.
மொத்தம் 6682 பேர். இதில் ரெக்கமெண்ட் ஆன மேல் 377, பெண்கள் 147. ஓகே, ஸோ மொத்தம் 524 பேர். ஆண்கள் 6.6. இந்த பெர்சன்டேஜில் சக்ஸஸ்லேயே குறைச்சது ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் தான், வெரி லோ. பெண்கள் 15.1, ஆவரேஜ் 7.8. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 8.1%. ஸோ டோட்டலாக அந்த வருஷம் செலக்ட் ஆனது 1056 கேண்டிடேட் செலக்ட் ஆகியிருக்காங்க. 7% ஆண்கள், 15.5% பெண்கள். அப்படியே மோர் தென் டபுள். யோசித்து பாருங்கள், ஒரே விஷயம், ரிட்டர்ன்லையும் தூக்குறாங்க, மெயின்லையும் தூக்குறாங்க, இன்டர்வியூலையும் தூக்குறாங்க. சூப்பராக, ரைட்டா? ஸோ நவ் வி வில் கோ டவுன் டு நெக்ஸ்ட் இயர். இங்கே பாருங்கள். ஸோ இதில் வந்து 2018, தட் இஸ் 2019 வந்த ரிசல்ட்டு கம்யூனிட்டி இதில் இருக்குது. அப்பியர்டு கேண்டிடேட்ஸு, ரெக்கமெண்டட் கேண்டிடேட்ஸு, சக்ஸஸ் ரேட் இன் பர்சன்டேஜ். சரியா? எஸ்சி 1437 ஆண்கள், 215 பெண்கள். இதில் பாஸ் பண்ணவங்க ஆண்கள் 98, பெண்கள் 33, மொத்தம் 129 பேர். மேல் 6.8, ஃபீமேல் 14.4, மோர் தென் டபுள், ஆவரேஜ் 7.8%. எஸ்டி 701 பேர், மேல். ஃபீமேல் 70 பேர், மொத்தம் 771. இதில் ரெக்கமெண்டட் கேண்டிடேட் ஆண்கள் 51, பெண்கள் 10. பர்சன்டேஜ் ஆண்கள் 7.3, பெண்கள் 14.3, ஆவரேஜ் 7.9. ஓபிசி மொத்தம் 2428 ஆண்கள், பெண்கள் 250, ஜஸ்ட் 1/10ங்க. எல்லாத்துலேயும் பாருங்கள் 1/10. இதில் எஸ்சியில் மட்டும் கூடுதலாக இருக்குது, பட் எஸ்டியும் பாருங்கள் 1/10 தான். 700, 70, 2428, 250, மொத்தம் 2678. இதில் மேல் பாஸ் பண்ணவங்க 179 பேர், பெண்கள் வெறும் 44 பேர், வெறும் 44 பேர். டோட்டல் 223. எகைன் லாஸ்ட் இயரும் அதிக ஓபிசி மக்கள் பெண்கள் பாஸ் பண்ணியிருந்தாங்க பெர்சன்டேஜில். அதே மாதிரி இந்த வட்டம் 17.6, மேல் 7.4, டோட்டல் 8.3%. ஹையஸ்ட் சக்ஸஸ் ரேட் வந்து ஓபிசி. அதற்கு அடுத்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் 4318, இதில் 827 ஃபீமேல், டோட்டல் 5145. ரெக்கமெண்டட் கேண்டிடேட் மேல் 291, ஃபீமேல் 108, டோட்டல் 399. ஆண்கள் பர்சன்டேஜ் ஜஸ்ட் 6.7, பெண்கள் பர்சன்டேஜ் 13.1. எகைன் கடந்த வருஷத்தை கம்பேர் பண்ணல, பெண்களுடைய சக்ஸஸ் ரேட்டும் ஆண்களுடைய சக்ஸஸ் ரேட்டும் டவுன் ஆஃப் ஆல் கம்யூனிட்டிஸ். ஆவரேஜாக 7.8%. ஆவரேஜாக 7.8%. அண்ட் டோட்டல் 8884 ஆண்கள், 1362 பெண்கள், மொத்தம் 10246 பேர் எழுதியிருக்காங்க எக்ஸாம். மெயின் செலக்ட் ஆனவங்க, ரெக்கமெண்ட் ஆனவங்க 619 ஆண்கள், 193 பெண்கள், மொத்தம் 812 பேர். இதில் 7% ஆண்கள், 14.2% பெண்கள். ஆனன் ஆவரேஜ் 7.9. ஆனன் ஆவரேஜ் 7.9. ரைட்டா? ஸோ நம்ம அடுத்த வருஷம் 2019 நம்ம பார்ப்போம். லெட்ஸ் சி. இந்த 2019 இடபிள்யூஎஸ் வருது. நல்லா பாருங்கள், இடபிள்யூஎஸ் வருது. ஸோ எக்ஸாம் 2019, ரிசல்ட் 2020 வந்தது. சரியா? 2020 வந்தது. எஸ்சி 1485 மேல், 200 ஃபீமேல், மொத்தம் 1685 பேர் ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஃபைனல் ரெக்கமெண்டேஷன் 102 ஆண்கள், 28 பெண்கள், டோட்டல் 130. மேல் 6.9, ஃபீமேல் 14%. ஆவரேஜ்
7.7, ஆவரேஜ் 7.7. அடுத்து எஸ்டி 766 ஆண்கள், 93 பெண்கள், மொத்தம் 859 பேர் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுதுகிறாங்க. ஃபைனல் செலெக்ஷன் 56 ஆண்கள், 11 பெண்கள், மொத்தம் 67 பேர். பெர்சன்டேஜ் ஆண்கள் 7.3, பெண்கள் 11.8. டபுள் ஆகலை, எல்லாமே மோர் தேன் டபுள், இது மட்டும் குறையாக இருக்குது. ஸோ 7.8%. அடுத்தது ஓபிசி 2817 ஆண்கள், 314 பெண்கள், மொத்தம் 3131 பேர் ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஃபைனல் ரெக்கமெண்டேஷன் 204 பேர் ஆண்கள், 61 பேர் பெண்கள், மொத்தம் 265 பேர். 7.2% ஆண்கள், 19.4% பெண்கள். 8.5% இன் ஆவரேஜ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன் அன் ஆவரேஜ் ஓபிசி ஃபீமேல் டூயிங் சக்ஸஸ் ரேட் இஸ் கண்டினியூஸ்லி தேர்ட் இயர் ஹை. அடுத்து முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆன இடபிள்யூஎஸ் 624 ஆண்கள், 70 பெண்கள், 694 பேர் டோட்டல். 71 ஆண்கள், 11 பெண்கள். முதல் முறை நடக்குது. மொத்தம் 82 பேர், 11.4% ஆண்கள். இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் டபுள் டிஜிட் இடபிள்யூஎஸ் வந்த பிறகு. அதே மாதிரி பெண்கள் 15.7%. ஆன் அன் ஆவரேஜ் ஹையஸ்ட் சக்ஸஸ் ரேட் 11.8% இன் தி இடபிள்யூஎஸ் முதல் முறை வந்ததுனால. அடுத்தது ஜெனரல் கேண்டிடேட் 4722 பேர், 833 பேர் பெண்கள், மொத்தம் 5105 பேர். மேல் பாஸ் பண்ணவங்க 269 பேர், ஃபீமேல் 109 பேர், மொத்தம் 378 பேர். இதில் 6.3 தான் ஆண்கள். எகைன் லோயஸ்ட். ஜெனரல் கேண்டிடேட் ஆண்கள் தான் லோயஸ்டாக பாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கடந்த 3வது ஆண்டாக. பெண்கள் 13.1, ஆவரேஜ் 7.4. ஓவராலாக 9964, 1510, மொத்தம் 11474 பேர் எழுதுகிறாங்க. இதில் மேல் 702, ஃபீமேல் 220, மொத்தம் 922 பேர். 7% பெண்கள், ஆண்கள் 14.6%, ஆண்கள். மொத்தம் ஆவரேஜ் 8%. ஸோ கண்டினியூஸாக 3வது ஆண்டாக பெண்கள் டபுள் தி லெவலில் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ வில் கோ டு நெக்ஸ்ட் இயர். ஸோ நெக்ஸ்ட் இயர் இஸ் 2020 எக்ஸாம், 2021 ரிசல்ட். ரைட், சேம் திங், அப்பியர்டு, ரெக்கமெண்டட் அண்ட் சக்ஸஸ் ரேட். ஸோ வில் சி எஸ்சி 1281 மேல், 185 ஃபீமேல், மொத்தம் 1466 பேர். பாஸ் பண்ண ஆண்கள் 92, பெண்கள் 32, 124 பேர். மேல் 7.2, பெண்கள் எகைன் 17.3%, 8.5%. எஸ்டி அடுத்தது 666 ஆண்கள், 71 பெண்கள் மற்றும் 737 பேர். இதில் பாஸ் பண்ண ஆண்கள் 53, பெண்கள் 8, டோட்டல் 61. அண்ட் மேல் பர்சன்டேஜ் 8%, ஃபீமேல் பர்சன்டேஜ் 11.3 அண்ட் ஆவரேஜ் 8.3. நெக்ஸ்ட் ஓபிசி 2559 ஆண்கள், 300 பெண்கள், மொத்தம் 2859 பேர். 177 ஆண்கள், 68 பெண்கள் மற்றும் 245 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. மேல் 6.5, ஃபீமேல் 22.7. ஆண்களை விட 3 மடங்கு எகைன் கடந்த 4வது ஆண்டாக ஓபிசி பெண்கள் பயங்கரமான ரிசல்ட். ஆவரேஜ் 8.6. தென் இடபிள்யூஎஸ் 890 ஆண்கள், 95 பெண்கள் மற்றும் 985 பேர். ஆண்கள் 70 பேர் பாஸ் பண்ணுறாங்க, பெண்கள் 18 பேர் பாஸ் பண்ணுறாங்க, மொத்தம் 88 பேர் பாஸ் பண்ணுறாங்க. ஆண்கள் 7.9, பெண்கள் 18.9, 8.9%. ஜெனரல் கேட்டகரி
3614 பேர் ஆண்கள், 682 பெண்கள், மொத்தம் 4296 பேர். 203 பேர் பாஸ் பண்ணது மேல், 112 பெண்கள், மொத்தம் 315 பேர். 5.6 எகைன் கடந்து 4வது ஆண்டுகளாக ஜெனரல் கேட்டகரியில் உள்ள ஆண்களுடைய சக்சஸ் ரேட் பாட்டம் மோஸ்ட். தென் 16.4% பெண்கள், மொத்தம் 7.3 ஆவரேஜ். ஃபைனலி மொத்தத்தில் பாஸ் பண்ணிங்கன்னா 6.6% பெண்கள், ஆண்கள், 17.9% பெண்கள், ஆவரேஜ் 8.1. மொத்த எவ்வளோ, எத்தனை சீட் அந்த வருஷம்? 833. ரைட். ஆண்கள் எவ்வளவு? 595, பெண்கள் 238. ஆனால் எக்ஸாம் எழுதுன ரிசல்ட்டுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் பாருங்கள் எத்தனை இருக்குன்னு பாருங்கள், 9000. இது வெறும் 1300. இட்ஸ் நியர்லி 20%. ஆனால் இங்கே 50% பாஸ் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய மாற்றம். அடுத்த ஆண்டு இறுதியாக நம்ம பார்க்க போகிறது இது ஆனுவல் ரிப்போர்ட் 2022-23, 2021 ரிசல்ட் எக்ஸாமு, 2022 ரிசல்ட்டு. ஸோ வில் கோ டவுன் அண்ட் வில் எக்ஸ்பிளைன். ஸோ அப்பியர்டு கேண்டிடேட் அதே தான். எஸ்சி 1083, ஃபீமேல் 167, மொத்தம் 1250 பேர். மேல் பாஸ் பண்ணவங்க 82 பேர், ஃபீமேல் பாஸ் பண்ணவங்க 24 பேர், மொத்தம் 106 பேர். மேல் 7.6%, ஃபீமேல் 14.4%, 8.5%. எஸ்டி 606 பேர் ஆண்கள், 75 பெண்கள், 683 டோட்டல், 45 பேர் ஆண்கள், 15 பெண்கள் பாஸ் பண்ணுறாங்க, மொத்தம் 60 பேர். 7.4% மேல், 20% பெண்கள், 8.8. ரைட். அடுத்து ஓபிசி 2146 பேர் ஆண்கள், 287 பேர் பெண்கள், 2433 டோட்டல், 171 பேர் பாஸ் பண்ணுறாங்க, 44 பெண்கள், 215 டோட்டல், 8.0 ஆண்கள், 15.3 பெண்கள். இந்த வகையில் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பர்சன்டேஜ் 20% வாங்கக்கூடிய எஸ்டி தான் டாப்பில் ஆகிறாங்க. ஸோ இந்த வட்டம் ஓபிசி வாங்கலை. ஸோ 8.8% தி டோட்டல். தென் இடபிள்யூஎஸ் 770 ஆண்கள், 92 பெண்கள், மற்றும் 862 பேர், 60 பேர் பாஸ் பண்ணுறாங்க. ஆண்கள் 17 பேர் ரெக்கமெண்ட் ஆகிறாங்க, பெண்கள் மொத்தம் 77 பேர். 7.8% ஆண்கள், 18.5% பெண்கள், 8.9. ஜென்ரல் 2995 ஆண்கள், 709 பெண்கள், மொத்தம் 3704 பேர். இதில் 189 ஆண்கள், 101 பெண்கள், மொத்தம் 290, 6.3%. 5வது ஆண்டுகளாக சக்சஸ் ரேட் பூவர் ஜென்ரல் கேட்டகரி மென், 5வது ஆண்டுகளாக. ஸோ பெண்கள் 14.4, டோட்டல் 7.8. ஃபைனலி 7600 ஆண்கள், 1030 பெண்கள், மொத்தம் 8930 பேர். 547 ஆண்கள், 201 பெண்கள், 748 சீட்டு தான் எடுத்திருக்காங்க. 7.2 ஆண்கள், பெண்கள் 15.1%, டோட்டல் 8.4%. யோசிச்சு பாருங்கள். ஸோ பெண்கள் ரிட்டர்ன்லையும் சூப்பரு, இன்டர்வியூலையும் சூப்பரு. அதனால் தூக்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுதான் மேட்டர். ஸோ லெட்ஸ் சி ஃபைனலி வாட் யூ ஹவ் சீன். நேர்முகத் தேர்வு அதிகம் வெற்றி பெறும் ஆண்களா பெண்களா என்ற இந்த அலசலில் மக்களே, மொத்தமாக பெண்கள் தான் மிகப்பெரிய வெற்றி அடைகிறார்கள். அவர்கள் நேர்முகத் தேர்வு மட்டுமல்ல, எழுத்துத் தேர்விலும் அவர்களே மிகப்பெரிய வெற்றி அடைகிறார்கள் என்பதுதான் நிதர்சனம். கவனமாக இருங்கள், நன்றாக படியுங்கள், மிகப்பெரிய வெற்றி அடையுங்கள். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.